எஃப்ஜே நான் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி வந்து இப்போது வியானா வந்து பார்த்திங்கன்னா, எஃப்ஜே கிட்ட வந்து சொல்லிட்டு நான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. பட் இவங்க 2 பேருக்குள்ள போயிட்டுருக்க ஒரு விஷயம் வந்து, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ கனியும், எஃப்ஜேவும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கனி வந்து கேட்குறாங்க, "நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நெனச்சேன். இந்த மாரி நீ வந்து" இப்போது கமருதீனும், பார்வதியும் வெளியே பேசிட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு இவங்க திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து எஃப்ஜே வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாரு. உடனே வந்து கனிஷ் கேட்டாங்க, "ஏன்டா நீயும் தானடா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்ப நீ வந்து வியானா கூட பேசிட்டு இருக்கிறது, ஆதிரை விஷயம் எப்படி வெளிய போச்சோ, அதே மாரி இதுவும் போகப்போகுது." அப்படின்னு சொன்ன உடனே எஃப்ஜேவோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, "ஏய் இல்ல இல்ல கனி, நாங்க இப்ப உன்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கோமோ, அதே மாரி தான் நாங்க 2 பேரும் உட்காந்துட்டு நார்மலா பேசிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அத தாண்டி ஒண்ணுமே இல்ல." அப்படிங்கிற மாரி எஃப்ஜே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்தத வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் பாத்ரூம்ல போயிட்டு துணியெல்லாம் வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வியானா வராங்க. ஸோ வியானா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பெட்ல வந்து தனியா படுக்கிறனால, பக்கத்தில வந்து பேய் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை வந்து கூப்பிட்டுருந்தாங்க, என் பக்கத்தில் படு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, சுபிக்ஷாவும் படுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுபிக்ஷா கிட்ட போய் எஃப்ஜே வந்து அங்கே பாத்ரூமில் துணி துவைச்சிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ வியானா வந்துட்டு சுபிக்ஷா கிட்ட ஒரு 15 மினிட்ஸ் இருக்கியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே செம்மையா காண்டாயிட்டாங்க சுபிக்ஷா. "என்ன நீ வந்து போயிட்டு ஊர் சுற்றிட்டு வருவேன், நான் உனக்காக வந்து இங்கே வரணுமா? எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா?" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஃப்ரெண்டை யாரோ பேசியிருந்தபோது செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து நீ லூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே, இந்த இடத்துல கரெக்டாக வந்து அவங்க சுபிக்ஷா வந்து, "வேணாம், நான் வந்து என் பெட்லேயே போய் படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வியானா வந்து அவங்க எஃப்ஜே கூட பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. திரும்ப வந்து எஃப்ஜே கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ வந்து எஃப்ஜே கிட்ட வந்து பாய் பாய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாய்ன்னு சொல்லிவிட்டு அதே இடத்துல நின்று பேசுகிறாங்க. "எனக்கு உங்க கூட பேசணும்னு தோணுச்சு, வந்தேன். நீ வந்து ஆனால் பெருசாக எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிற" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து லோன்லியாக ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே, "என்னாச்சு தங்கம்?" அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்க, "இல்லை, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே எஃப்ஜே வந்து ஆறுதலா வந்து, "அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதாவது ஏதாவது இருந்தால் டீம் வந்து சொல்லுவாங்க. நீ எல்லாம் எதுவும் கவலைப்படாத" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லைவ்ல வந்து நடந்தது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்க 2 பேர் பண்ணுற விஷயங்கள் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.